கிணற்றில் வழுக்கி விழுந்து மனைவி உயிரிழந்து விட்டதாக கதறி எழுத கணவர். மனைவிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கதறி கதறி அழுவது போல் பக்கா ஆக்டிங். மனைவியை அடித்தே கொன்றுவிட்டு கபட நாடகம் ஆடிய முதியவர் சிக்கியது எப்படி? மனைவியை கொல்லும் அளவிற்கு அப்படி என்ன ஆத்திரம்? நடந்தது என்ன? டைல்ஸ்ல தண்ணி கொட்டி இருக்கிறத பார்க்காம உங்க அம்மா அதுல நடந்து வழுக்கி கீழே விழுந்து மயங்கி கிடக்குறாமா, சீக்கிரம் வான்னு தன்னுடைய மகள் காயத்ரிக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காரு கணவர் ராமரத்தினம். என்னப்பா சொல்றீங்க, இருங்க உடனே வரன்னு சொல்லிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்கிற தாய் வீட்டுக்கு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க காயத்ரி. மூச்சு பேச்சில்லாம கிடந்த தாய் மீனலோச்சினிய ராமரத்தினமும் காயத்ரியும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க மீனலோசினிய பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லவே சடலத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து மனைவிக்கு விறுவிறுன்னு இறுதி காரியங்களை செஞ்சிருக்காரு ராமரத்தினம். கண்ணீர் வடிச்சபடியே தன் கையால மனைவிக்கு பொட்டெல்லாம் வச்சு ராமரத்தினம் இறுதி ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருந்த நேரத்துல வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. காவலர்களை பார்த்ததும் ராமரத்தினத்துக்கு கை கால்கள்லாம் நடுநடுங்கி இருக்கு. என்ன சாராச்சு, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு ராமரத்தினம் கேட்கவே, உங்க மனைவி மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க போலீஸ். நான் எந்த புகாரும் கொடுக்கவே இல்லை, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம துக்க வீட்டுல வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு எரிஞ்சு விழுந்திருக்காரு ராமரத்தினம். அப்போ நான் தான் போலீஸுக்கு புகார் தெரிவிச்சேன், அம்மாவுடைய மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு பயங்கரமா கத்தியிருக்காரு மகன் பாஸ்கரன். அதுக்கு பிறகு மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி வைக்கப்பட்டிருந்த சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் வழக்கே திசை மாறப்போகுதுன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அடுத்த கொஞ்ச நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குது. அதுல மீனலோசினி வழுக்கி விழுந்து உயிரிழக்கல, கட்டையால தலையில அடிச்சு கொன்னிருக்காங்கன்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அடுத்துதான் முழுமையான விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீஸ். மீனலோசினி வழுக்கி விழுந்ததா சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போன ராமரத்தினத்துக்கிட்ட உங்க மனைவி எப்படி வழுக்கி விழுந்தாங்க, நீங்க எப்ப பார்த்தீங்க, உங்க கூட வீட்டில் வேற யாராவது இருந்தாங்களான்னு கேட்டிருக்காங்க காவலர்கள். நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன், ஆனா பெட்ரூம்ல இருந்தேன். மீனலோசினி சத்தம் கேட்டுதான் ஓடி வந்து பார்த்ததாவும் அதுக்கு பிறகுதான் தன்னுடைய மகள் காயத்ரிக்கு போன் பண்ணன்னு சொல்லியிருக்காரு ராமரத்தினம். ஆனா அவருடைய பேச்சுல ஒரு தெளிவு இல்லாம உளறுனதை கவனிச்ச போலீஸ் அதனால ராமரத்தினத்துக்கிட்ட நடத்திட்டு இருந்த விசாரணைய போலீஸ் நிறுத்தவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியாம திணறின ராமரத்தினம் மனைவிய நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாரு. அடுத்து மனைவிய எதுக்காக கொலை பண்ணேன், ஏன் கொலை பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. மதுரை கோரிப்பாளையம் வயல்காட்டுசாமி தெருவை சேர்ந்த ராமரத்தினம் மீனலோசினி தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. 2 பேரும் கல்யாணமாகி தனித்தனியா வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த சூழல்ல ராமரத்தினத்துக்கும் மீனலோசினிக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. மீனலோசினி நின்னா குத்தம் உட்கார்ந்தா குத்தம்னு எல்லாத்துக்கும் திட்டிகிட்டே இருந்திருக்காரு ராமரத்தினம். கணவர் இப்படி பண்றத தாங்கிக்க முடியாம தன்னுடைய மகன் பாஸ்கரனுக்கு போன் பண்ணி அழுதுருக்காங்க மீனலோசினி. உடனே ராமரத்தினத்துக்கு போன் பண்ணி உங்க வயசுக்கு இப்படி பண்ணலாமான்னு கேட்டு அறிவுரை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சும்மா இருந்த ராமரத்தினம் பழையபடி உப்பு சப்பில்லாத காரணத்துக்கெல்லாம் மனைவி கூட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. அப்போ ராமரத்தினம் ஒன்று சொல்ல, பதிலுக்கு மீனலோசினி ஒன்று சொல்ல, ஒரு கட்டத்தில் ஆத்திரத்துடைய உச்சிக்கே போன ராமரத்தினம் மனைவிய சரமாரியா தாக்கியிருக்காரு. அடுத்து கழுத்தை பிடிச்சு கீழே தள்ளிவிட்டு வீட்டில் இருந்த கட்டையை எடுத்து மீனலோசினி தலையில முரட்டுத்தனமா அடிச்சிருக்காரு. அதுல தலையில படுகாயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்காங்க மீனலோசினி. அதுக்கு பிறகு பாத்ரூம் போகும்போது டைல்ஸ் தரையில தண்ணீர் கொட்டி இருந்ததால அதுல கால் வச்சு வழுக்கி விழுந்துட்டதா மகள் காயத்ரிக்கு போன் பண்ணியிருக்காரு ராமரத்தினம். மொத்த உண்மையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரிய வந்துச்சு.
அடுத்து கொலையாளி ராமரத்தினத்தை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவரை சிறையில் அடைச்சிட்டாங்க.